ஹேடா ஃபேரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு தான், பட் ஆனால் என்னோட இன்னொரு சேனலில் போட வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஆனால் யூடியூப்பில் இருந்து 1 வீக்குக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்ததுனால என்னால் போட முடியலை. நேற்று தான் வந்து அவங்களுக்கு பர்த்டே. ரிஷான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு பர்த்டே. மெனி பிலேட்டட் விஷஸ். இதே மாதிரி தான் வந்து வித்யாவும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து நான் இன்னைக்கு தான் போட்டேன். அந்த வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபேரி சார்பாகவும் அந்த பர்த்டே பர்சனுக்கு மினி 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 பிலேட்டட் பர்த்டே விஷஸ். அவங்க தான் வந்து இந்த ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரைக் இல்லாமல் இருந்திருந்தால் நேற்று போட்டு இருந்திருப்பேன். என்னால் போஸ்ட்டு எதுவுமே போட முடியல. ஸோ அதனால் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தோணலாம், அப்போ முன்னாடியே இந்த சேனலில் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. 1 வீக்குக்கு எதுவுமே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் எதுவுமே வேலை செய்யலை. அதனால தான் வந்து சரி போடும்போது ஒட்டுக்கா 2 பேத்துக்கும் ஒரே டேட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன். அவங்க தான் வந்து ஸ்டோரி சஜஸ்ட் பண்ணது எல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கேட்டது அவங்க தான். அண்ட் ஐம் ஸோ 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 சாரி ரிஷா. வந்து என்னால் உங்கள் பர்த்டேக்கு வந்து இதை போட முடியல. ஸோ அதுக்கு உங்கள் பர்த்டேக்கு கிஃப்டாக இந்த ஸ்டோரியோட ஹீரோயினி வந்து நீங்கள் தான். ஸோ இந்த தடவை மூன் சொல்ல போகிறது கிடையாது, ரிஷா. ஓகேவா? ஸோ அதுதான் உங்கள் பேருன்னு நினைக்கிறேன், ரிஷா. ஸோ வந்து டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க, சப்பி பொண்டாட்டி. அதுதான் ஸ்டோரியோட டைட்டில். இதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எமோஷன்ஸ், ஹர்ட்னஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் வந்து என்னோடய அன்கட் சீன்ஸ், ஒன் ஷாட்டில் வர அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எஃப்எஃப்காகவே புதுசாக ஒரு டெலகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது 2ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்னொரு எஃப்எஃப் சேனல் யூடியூப்லேயே இருக்கிற அந்த சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்பவே பேசிட்டேன். ஸோ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு அதாவது ரிஷாக்கும் டயாங்க்கும் வந்து மேரேஜ் ஆகிருச்சு. ஸோ வந்து மேரேஜ் ஆகி எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னா, டேஸ் வேண்டாம், ஒரு மந்த்ஸ், ஒரு 6 மந்த்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த 6 மந்த்ஸுமே வந்து டயாங் வந்து சுத்தமாக ரிஷா கிட்ட பேசுறது, டச்சிங்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவர் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா அவரை வந்து ரிஷாவை பார்க்க அவருக்கு அவ்வளோ கோபமாக வருது. ஆல் பிகாஸ் வந்து ரிஷா வந்து சப்பியாக இருக்காங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். ரிஷாவுக்கு வந்து அவங்களுக்கு சப்பியாக இருக்கிறது தான் வந்து பிடிக்கும். ரொம்ப ஒல்லியாக, அதாவது ரொம்ப சப்பியாகவும் கிடையாது, ரொம்ப ஒல்லியாகவும் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம்லேருந்து கொஞ்சோண்டு சப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அப்படி இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க அப்படி தான் இருக்காங்க. பட் ஆனால் டயாங்க்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. லைக் வந்து ஸ்லிம்மாக, ஃபிட்டாக, லீனாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது, அவரோட ஒய்ஃப் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க்கு. பட் ஆனால் ரிஷாவுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. இதனாலேயே 2 பேருக்குமே வந்து அடிக்கடி சண்டை வரும். அதில் அதிகமாக வந்து டயாங் வந்து ரிஷாவை திட்டிகிட்டே தான் இருப்பார். அப்படி அதே மாதிரி தான் அந்த நாளும் வந்து என்ன ஆகுதுன்னா, டயாங் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ ரிஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால கொஞ்சம் சிம்பிளாக டக்குன்னு எது பண்ண முடியுமோ அதுதான் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. டயாங்கும் வந்து அவரும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் டேபிளை வந்து பார்க்குறாரு. லைக் ரொம்ப சிம்பிளாக அதான் இருக்குது. அவருக்கு கோவம் வந்துருச்சு, செம்மையாக பிடிச்சி திட்டுறாரு.
உனக்கெல்லாம் வந்து அறிவுன்றது இருக்கா இல்லையா? இத போய் பண்ணி வச்சிருக்கா, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அ பார்க்குறதுக்கு மட்டும் தான் அப்படி இருக்க. கொஞ்சமாச்சும் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. சொகுசா அப்படியே உட்காந்துக்கிறது, நல்லா தின்னு 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 அப்படியே பெருத்துக்கிட்டே போறது. ச்சே! எனக்கு அப்படியே வர ஆத்திரத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேயாவது போய் தான் தொலையேன். நானாவது நிம்மதியா இருப்பேன். எப்போ பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு எரிச்சலை கேள்விப்பட்டுட்டு இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு ஏதாவது வந்தேன்னு வையேன், அவ்வளோதான் சொல்லிட்டு என்ன நடக்கும்னே தெரியாது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ்க்கு வராத வராத வராத, எனக்கு தான் அசிங்கமா இருக்கு அப்படின்னு. சொல்றதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதா? ச்சே, எனக்கு பசியே போச்சு அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. லைக் உங்களுக்கு ரிஷாக்கு உடம்பும் சரியில்லை. அதில் தேயாங் சொன்னது அவங்களுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆயிருச்சு. லைக் வந்து அலறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டயாங் வந்து எப்போ பார்த்தாலும் இதை திட்டு திட்டு திட்டுன்னு ரிஷாவை திட்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கும்போது இன்னைக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ரூமுக்கு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் அழுத்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அழுத்துக்கிட்டே அவங்க வந்து அவங்களோட ஃபோனை எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா வந்து மூன். ஸோ மூனுக்கு கால் பண்ணுறாங்க ரிஷா. சொல்லு ரிஷா, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கேன்? எப்போவுமே இந்த டைமில் நீ பிஸியெல்லாம் இருப்ப அப்படின்னு மூன் கேட்குறாங்க. லைக் வந்து அலற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. ஏய் என்னாச்சு? எதுக்கு அலற ரிஷா? என்னாச்சு? வந்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. என்னால் வந்து இனிமே இவன் கூடலாம் வாழவே முடியாது. ஏய் ஏய் என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அலற? இரு இரு, ஓகே ஓகே, இரு இரு, நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு காலை கட் பண்ணிட்டு மூணும் லைக் வந்து ரிஷாவோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான் வந்து அவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து சுஜி. ஸோ அவங்க வராங்க. வந்து லைக் நீங்கள் ரொம்ப ரிஷா வந்து அழுதுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து உடம்பு சரியில்லாத அந்த ஃபீவர்னால அப்படியே அவங்க மயங்கியும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது ரிஷா மயங்கத்தில் இருந்ததில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயமாயிருச்சு. என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி பார்க்குறாங்க. சீக்ஸ் எல்லாம் டேப் பண்ணுறாங்க. லைக் வந்து அப்போ தான் தெரியுது ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் இப்போ ஒரு லன்ச் அந்த டைம் லைக் 1 o'clock அந்த மாதிரியான டைமில் வந்து டயாங்க்கு கால் பண்ணுறாங்க. டயாங் வந்து என்னது இது லைக் வந்து ரிஷாவோட ஃபோனில் இருந்தால் கால் பண்ணியிருப்பாங்க. டயாங் வந்து என்னது இது இப்போ எதுக்கு கால் பண்ணுறான், வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுலேயே குறிய வச்சுருக்கான். அவர் மீட்டிங்கில் இருந்திருப்பார். ஸோ அதனால் வந்து காலை எடுக்கலை. அகெயின் ரிங் ஆகுது. அகெயின் ரிங் ஆகிட்டே இருக்க. அவர் காலை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணி வச்சிட்டாரு நம்பரை. ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு காலே போகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வந்து ரிஷா ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏய் ஏய் என்னடியாச்சு? சுஜி தான் கேட்குறாங்க. என்னடியாச்சு? இப்போ ஓகே தானே நீ? இவ்வளோ ஃபீவரை வச்சுக்கிட்டு ஏன்டி டேப்லெட்லாம் எதுவுமே எடுக்காமல் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டயாங்க்கு வந்து அவன் ஏன் உன்னை பார்த்துக்கல? என்னாச்சு? எங்கே அவன்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சுஜி கேட்குறாங்க. ஏய் இருடி இருடி, இப்போ தாண்டி அவள் கண்ணையே திறந்துருக்கா, அதுக்குள்ளார பப்பன்ட்டு இருக்கே, கொஞ்சம் சைலண்ட்டாக இறேன் அப்படின்னு மூன் சொல்கிறாங்க. லைக் போய் கொஞ்சம் எந்திரிச்சு அவங்களும் வந்து உட்காடுறாங்க. லைக் சோகமாக தான் இருக்காங்க. ரிஷா என்னாச்சு சொல்லு ரிஷா, ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? என்னாச்சு? ஏதாவது சண்டை அவங்க 2 பேருக்குள்ளார? கல்யாணம் ஆனதுல இருந்தே சண்டை தான். ஒரு நாள் கூட என்னை திட்டாமல் இருக்கிறதே இல்லை தெரியுமா? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான். எது பண்ணாலும் குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். என்னால் அவன் கூட வாழ்கிறதுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நானும் உனக்கு போக சரியாயிடும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட இது சரியாகிற மாதிரியே இல்லை. எனக்கு அவன் கூட வாழ்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. ஏய் சரி சரி, அழாத அழாத. 6 monthஸாக இப்படி தான். அப்புறம் ஏன்டி சைலண்டாக இருக்கு? ஏன்டி எங்ககிட்ட சொல்லலை? பிடிச்சி அவனை நல்லா வெளுத்து வாங்கியிருந்தா சரியாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து மூணு சொல்கிறாங்க. ஏய் இறுதி அவள் வந்து சொல்லி முடியட்டும் அப்படின்னு சுஜி சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையில் அவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே, என் கண்ணு முன்னாடி இருந்து எதுக்கு என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். என்னால் முடியல. நானும் எவ்வளோ நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறது. 6 மந்த்ஸாக எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு ரிஷா சொல்லிட்டு அலறாங்க. அப்போ அதே பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு 3 பின்ன இவ இருந்து எல்லாத்தையும் பண்ணி நொட்டுனா அவனுக்கு அப்படிதான் இருக்கும். அவ இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு சுஜி சொல்றாங்க. யூ மீன் பிளானிங்? அது அதேதான். இதை பாரு, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை பார்த்துக்கிறதுக்காக நீ உன்னோட வேலையை விட்ட, உன்னோட ப்ரொஃபஷனை விட்ட. திரும்ப நீ அந்த ப்ரொஃபஷனை கையில் எடுத்து உன்னாலுக்கு என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்போ அவன் உனக்கு அடிமையாக கிடப்பான் அப்படின்ட்டு சுஜி சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒருவேளை அவள் போயிட்டாடா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டானா? நினைக்கவே மாட்டான். நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ டயானோட ரிவைவல் கம்பெனி ஒன்று இருக்கும். அந்த ரிவைவல் யாருன்னா, அந்த கம்பெனியில் தான் சுஜியும் 3 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே கம்பெனியில் லைக் அவங்க இதுக்கு முன்னாடி ரிஷா ஒர்க் பண்ணது வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு ஊர்லேயா இருக்கும். ஸோ டயாங்க மேரேஜ் பண்ணதுனால அவங்க அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அகெயின் அதே கம்பெனியில் லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே இன்டர்வியூ லைக் ஒர்க்ஸ் கால் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ரிஷாவும் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறாங்க. இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுறாங்க. அதுவும் செலக்டும் ஆயிடுறாங்க. அந்த லைக் அது உடனே நடக்கல. கொஞ்சம் ஒரு 2-3 அந்த 1 வீக்குக்குள்ளார தான் நடக்கும். அந்த 1 வீக்குமே ரிஷா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, சுஜி கூட சுஜி அண்ட் மூன் தங்கியிருக்கிற அந்த ஃப்ளாட்டில் தான் அவங்க இருக்காங்க. டயாங் என்ன இருக்கும் அப்படின்னா, அவன் பிஸ்னஸ் ட்ரிப் போகணுன்றதுனால அவன் பிஸ்னஸ் ட்ரிப் கிளம்பி போயிருந்திருப்பான். வீட்டில் ரிஷா இருக்காளா இல்லையா, என்ன பண்ணுறா அப்படின்னு எதுவுமே பார்க்கல. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகி லைக் ஒரு 1 மந்த்னே வச்சுக்கலாம். ஸோ 1 மந்த்துமே இந்த மாதிரி ரிஷா வேலைக்கு போடுறாங்க. அவங்களுக்கு அகெயின் அந்த செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே அவங்களுக்கு போனது திரும்ப வந்துருச்சு. இப்போ அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டயாங் சைடு பார்க்கலாம். டயாங்கோட அந்த பிஸ்னஸ் ட்ரிப் ஒரு 10 டேஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த 10 டேஸுமே ரிஷா ஒரு மெசேஜ் கால் எதுவுமே பண்ணலை. டயாங்க்கு நம்ம பிளாக்ல போட்டிருக்கோம் அப்படின்றதே அவருக்கு மறந்தும் போயிருந்திருக்கும். ஸோ இப்படி 10 டேஸ் ஆனதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டு பார்த்தா அவரு விட்டுட்டு போடும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. அவருக்கு கோபம் வருது. எங்கே போனோம் இவ? ஒரு வீட்டை கூட சுத்தமாக வச்சுக்கவே தெரியாதா இவளுக்கெல்லாம்? நல்லா தின்னுட்டு படுத்துக்க வேண்டியது, எனக்குன்னு சேர்ந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷாவோட பேரை சொல்லி கத்துறாங்க. நோ ரெஸ்பான்ஸ். எங்கே தான் போனோம் இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணுறாரு. அங்கே இல்லை. லைக் அதுக்கப்புறம் அவர் எங்கே போனோம் இவ அப்படின்ட்டு அவர் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு கவர் இருக்குது. என்ன கவர் அது? பெட்டில் தான் வச்சுருப்பாங்க. அந்த கவரை எடுத்து பார்த்தா அதில் டிவோர்ஸ் பேப்பர் இருந்திருக்கும். அந்த டிவோர்ஸில் ரிஷாவோட சைன் இருந்திருக்கும். அதை பார்த்தோமே செம ஷாக்கு. எது டிவோர்ஸா? என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கா தெரில சன்னி. சை அப்படின்னு சொல்லிட்டு இரு அவர் சைன் பார்க்குறாரு. ஒரிஜினலாகவே சைன் பண்ணிட்டாளா? அப்போ இனிமே அவள் என் லைஃப்பில் இல்லையா? நான் சந்தோஷமாக இருக்கலாமா? இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெண்ணையும் எடுத்து சைன் பண்ண போகிறாரு. பட் ஆனால் அவருக்கு சைன் பண்ண மனசு வர மாட்டேங்குது. இரு, ஒரு வேளை அவள் சும்மா ப்ராங்கிங் எதாவது பண்ணுறாளா? பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளாசெட்லாம் சரி குளிச்சுட்டு க்ளாசெட் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அவர் க்ளாசெட் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் பார்த்தா ஒன்லி அவரோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. ரிஷாவோட ஒரு திங்குமே கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லை. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னது ட்ரெஸ்ஸு ஒன்றும் கூட கிடையாது, எப்போவுமே அப்படியே அவ்வளோ வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எதுலேயுமே
இல்லவே இல்ல. அவருக்கு ஒரு மாரி லைக் ஒரு அன்ஈசினஸ் ஃபீல் ஆகுது. எங்க போனா அவ? அப்போ அவ பேரண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பா. அப்போ கொஞ்சம் நாள்ல வந்துருவா. அ சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த டிவோர்ஸு அப்படியே அது ஓரம் கட்டி வச்சர்றாரு. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸ் ஒரு லைக் 4 to 5 டேஸ் போகுது. அந்த 4, 5 டேஸ்ல வந்து டயாக்கு ஒரு மாரி ஒரு என்ன சொல்றது? ஆ ஏதோ வந்து மிஸ் ஆகுற மாரியே இருக்கு. ஏதோ ஒண்ணு இல்லாம இருக்கிற மாரியே வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னு அவருக்கு தெரியல. அ அவரால எதுலயும் கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. அப்பப்போ வந்து ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் ஏன் எதுக்கு ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்? ச்சே! ஃபோன முதல்ல தூரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து தூரமா வச்சிடுறாரு. ஸோ லஞ்ச் டைம் ஆகுது. எப்பவுமே வந்து லஞ்ச்னா வந்து ரிஷா கொண்டு வந்து குடுப்பாங்க. ஸோ இப்போ அவர் வந்து அவரோட ஐஸ் டைம் பாக்குது, கதவ பாக்குது. வருவாளோ வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அ அவருக்கே தெரியாம அவர் வந்து இத பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து அ அப்போ அந்த டைம்ல ஒரு பெர்சன் வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. எத்தன தடவ லைக் டயாங்க்கு வந்து அவரு அறியாமயே வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, எத்தன தடவ சொல்லியிருக்கேன். கொண்டு வராத, கொண்டு வராதன்னு திரும்ப திரும்ப ஏன் கொண்டு வந்து என் உயிர வாங்குற? அப்படின்னு கத்திட்டு பார்த்தா, அது வந்த பர்சன் வந்து யாரு அப்படின்னா வந்து, டயாவோட செக்ரட்டரி தான். அ சார் என்னாச்சு சார்? நீங்க தானே சார் இந்த ஃபைல கேட்டீங்க இப்போ? இப்படி சொல்றீங்க? அப்படின்ட்டு அந்த ஆளு குழப்பத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆ ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் வேற யாரோ நெனச்சுட்டேன். ஃபைல குடுங்க. ஓகே சார். நீங்க மேடம எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குடுத்துட்டு கெளம்பு. ஆ அவரும் வந்து ஃபைல குடுத்துட்டு அங்கருந்து போயிடுறாரு. வெளில போய் நின்னுட்டு, இருக்கும்போது ஒண்ணுத்தையும் பண்றது கிடையாது. இல்லாதபோது அப்படியே சீன் போடுறது. பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்ற மாரி அந்த பர்சன் அங்கருந்து போயிடுறாங்க. ஐயோ! டயங்கா என்னடா பண்ணிட்ட டயங்கா! ஐயோ! அசிங்கமா போச்சே! ச்சை! அப்படின்ற மாரி தான் வந்து அவரும் வந்து இன்னைக்கு சீக்கிரமா போலாம். ஒரு வேள வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சில சீக்கிரமா முடிச்சுட்டு போய் வீட்ட பார்க்குறாரு. பட் ஆனா ரிஷா இல்ல. அவருக்கு வந்து ஒரு மாரி அ சரி போனா போயிட்டு போகுது அப்படின்ட்டு ஸ்டார்ட்டிங்ல விட்டவரு தான். லைக் கொஞ்சம் டேஸ் ஆக ஆக அது வந்து அந்த வீட்ல அவரால அத இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் வந்து ரிஷாவோட அ அந்த இமேஜ் தான் வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. லைக் அவங்க வந்து அத பண்றது, இத பண்றது, பாசமா பேசுறது, லைக் அது இது பண்றது எல்லாமே வந்து அவருக்கு ஞாபகம் வருது. அ ஏன் என்னால இவ்வளோ வந்து மண்டையிலேருந்து எடுக்க முடியல? டேங்கா என்னடா ஆச்சு உனக்கு? அவள தான் உனக்கு பிடிக்காதேடா! அப்புறம் ஏன்டா அவள பத்தியே நெனச்சிட்டு இருக்க? பிடிக்கலனால தான் நெனச்சிட்டு இருக்கேனா? இவருக்கு செம்ம காண்டு. ஸோ அந்த டேவும் அப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே லைக் இந்த 1 மந்த்துமே ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ 1 மந்த்தும் வந்து டேங்க்கால வந்து சரியா தூங்குறது, சாப்பிடுறது இல்ல. ஒர்க்ஸும் வந்து அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. ஸோ 1 மந்த் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ 1 மந்த் கழிச்சு தான் வந்து இப்போ வந்து அ ஒரு என்ன சொல்றது? ஒரு கம்பெனி லைக் வந்து ஜங்குக்கும் டயாங்கும் வந்து கொலாப் பண்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து யாரோடதுன்னா நம்ம ஜிமினோட கம்பெனி தான். ஸோ 2 பேருமே வந்து லைக் டயாங்கும் ரிவைவல், ஜங்குக்கும் வந்து அவங்க 2 பேருமே ரிவைவல். நடுவுல வந்து ஜிமின். ஸோ அவரு வந்து இவங்க 2 பேர் கூட கொலாப் பண்ணி தான் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுக்கான டின்னர் தான் வந்து அது. ஸோ 3 கம்பெனியோட எம்ப்ளாயீஸுமே வந்து அங்க தான் வந்து இருக்காங்க. டயாங் வந்து அவரு வந்து ஏதோ ஒரு இடத்துல சோகமா நின்னுகிட்டு, லைக் வந்து குடிச்சுக்கிட்டு, அந்த மாரி வந்து அவர் நின்னுட்டுருக்காரு. அ அப்போதான் ஜிமின் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அவரோட ஐஸ் வந்து ஒரு பெர்சன் ரிஷா மேல தான் போய் விழுது. ரிஷா செம்ம கார்ஜியஸா வந்து இருக்காங்க. சாரி தான் வேர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அவ்ளோ கார்ஜியஸா வந்து இருக்காங்க. டயாங்க்கு வந்து என்னது இது? இ இது அவதானா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் வந்து நல்லா உருட்டி உருட்டி பார்க்குறாரு. ரிஷாவே தான். ரிஷா வந்து யார் கூட பேசிட்டு இருக்கான்னா, ஜங்குக் கூட தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அத பார்க்கும்போது செம்ம காண்டாகுது டயாங்க்கு. ஸோ வந்து ரொம்ப வேகமா வந்து டயாங் வந்து ரிஷா கிட்ட தான் வராரு. ஸோ ரிஷா கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து லைக் டயாங்க்கு முன்னாடி வந்து மூனும்
சுஜி வந்து நின்னுக்குறாங்க. அது வந்து லைக் திடீர்னு அவங்க வந்ததுமே டேயாங் வந்து அப்படியே ஃப்ளின்ச் ஆயி பயந்துட்டாரு. 2 பேரும் முறைச்சு தான் பார்க்குறாங்க. எங்கடா போற? ஆ என் ஃப்ரெண்டு பக்கத்துல போறத வேலைய வச்சுக்கிட்டேன்னு அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஏய் யார்ரி நீங்க? ஆ ஆ உன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும். அப்போ எல்லாத்தையும் சொன்ன எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் ஃப்ரெண்டு அவ்வளோ கஷ்டப்படுத்திருந்திருப்பேன். நீ என்ன பெரிய அவ்வளோ இவன்னு நினப்பட உனக்கு, பெரிய அழகன்னு நினப்ப உனக்கு, அடிச்சா ஒரு அடி கூட தாங்க மாட்டேன், நீ அவ்வளோ பிச்சு பேசுறியா அப்படின்ட்டு வந்து சுஜி. ஐயோ என்ன இப்ப டைலாக் எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. ஏய் சுஜி என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா இருமோன். இவன் பாட்டுக்கு வந்து ஹர்ட் பண்ணிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ கூட பாரு எப்படி நடந்து வந்தா பார்த்தியா, விட்டா அடிச்சிருவான் போல. ஏய் கையை ஏதான் நீட்டுன்னு வச்சுக்கேன், உன் கையை அப்படியே முறிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி வந்து சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. டைலாக் எல்லாம் இது இல்லடி, நம்ம பிளான் பண்ண டைலாக், பேச வேண்டிய டைலாக் எல்லாம் வேறடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே உள்ளார பதறுது. அப்படின்னு சொல்லிட்டு டெயாங்க்கு செம கோவம் வந்துருச்சு. முன்னாடி எர்றி நீ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து கோமா வந்து டயாங்கோட வாய்ஸ் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லைக் ஜங்குக் வந்திருப்பாரு. ஜங்குக் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட கிளாஸ் கையில வந்து வாங்கி வச்சிருக்குல்ல, அதை சொப்புன்னு அப்படியே வந்து டயாங்கோட மூஞ்சில ஊத்தர்றாரு. லைக் வந்து தெரிக்கிற மாதிரி ஊத்திடுறாரு. அங்க பார்த்துட்டு இருந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஐயோ என்ன பண்ணிட்டான், ஐயோ பெரிய சண்டை நடக்க போகுது போலயே அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கிருந்த கெஸ்ட்ஸு, கம்பெனி ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன ஆஹா நல்ல ஷோ இருக்கு போலயே, என்ஜாய் என்ஜாய் பண்ண வேண்டியதான், இன்னைக்கு பார்ட்டி வச்சதுக்கு பிரயோஜனமா ஏதாவது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அப்படியே வந்து அவரோட ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட ஃபியான்ஸிக்கிட்டே உன் வாய்ஸை ரேஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு டயாங்க பார்த்து கோபமா பேசுறாரு. டயாங்க மட்டும் சும்மாவா, அவரும் வந்து அவரோட ஒயினை எடுத்து லைக் கையில தானே வச்சிருந்திருப்பாரு, அதை ஊத்த போயிருந்திருப்பாரு. பட் ஆனா அவங்க ஜங்கு நகர்ந்ததுல என்ன இருக்குன்னா, அந்த ஒயினை வந்து யார் மேல விழுந்திருக்கும் அப்படின்னா ரிஷா மேலதான் விழுந்திருக்கும். இவங்களையா ஊத்திட்ட அப்படின்ற மாதிரி லைக் வந்து கோமா வந்து ரிஷாவை ரிஷா வந்து கோமா டயாங்க பாக்குறாங்க. சாரி சாரி சாரி, நான் உன் மேல ஊத்தணும்னு நினைக்கிறேன், நான் அவன் மேலதான் ஊத்தினேன், அவன் நவந்ததுல வந்து இந்த மாதிரி ஆகிருச்சு. டேய் உன்னை எவன்டா நகர சொன்னா, நீ நவந்ததுல போடுற என் பொண்டாட்டி மேல பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அவரு சொல்லிட்டாரு. அவரு அப்படி சொன்னது அவருக்கே வந்து தெரில. லைக் டிஷ்யூ எல்லாம் பக்கத்துல இருக்காது, இல்லை தொடச்சி விட்டுட்டு இருக்காரு. எது பொண்டாட்டியா? உனக்கு தான் பொண்டாட்டியே இல்லையே, இல்லை இல்லைன்ட்டு தானே சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எங்க இருந்தது திடீர்னு ஒரு பொண்டாட்டி உதிச்சாங்க அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் கேட்குறாரு. அதானே உடனே வந்து அதுக்கு வந்து இன்னமும் வந்து உசுப்பேத்துற மாதிரி வந்து சுஜி என்ன சொல்றாங்கன்னா, அதானே பொண்டாட்டி இல்லை அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போட்டுல தெரிஞ்ச, நான் இன்னமும் சிங்கிள் தான், அப்படி கமிட்டட்ல கிடையாது, என்னால யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தானே, இப்போ நான் திடீர்னு வந்து அப்படியே ஒய்ஃபு அப்படின்ட்டு வருது. ஐயோ டைலாக மாத்தி பேசி உண்மையிலேயே இதுங்க ரெண்டையும் பிரிச்சிருங்க போலயே. சும்மா இறுதி, நீ வேற ஏண்டி இன்னமும் வந்து உசுப்பேத்தி விடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை தானடி சொன்னேன், நான் ஒன்றும் பொய் சொல்லலையே அப்படின்ற மாதிரி. நல்லா நடிக்கிறீங்க. ஐயோ போச்சு, டைலாகெல்லாம் எல்லாம் மாறுதே, சீனே மாறுதே, ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின்னு, ஏன் பேபி வந்து இவ்வளோ ஹைப் ஆகிற, விட்டு விட்டு நல்லா சீன் போகுதுன்னா அது என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்து நர்வஸ் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஷோல்டர்ஸில் கை போட்டு கிட்ட ஜிமின் பேசிட்டு இருக்காரு. எவன்டாது அப்படின்ற மாதிரி, கையை எடுக்கிறியா இல்லை கையை ஒட்டக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சாரி, சிஓவா இருந்தா சிஓவா மட்டும் இருக்கணும் சரியா, தேவையில்லாமல் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மிஸ்டர் சிஓ அப்படின்ட்டு இப்போ பேக் டு த சீனு. அவங்க 2 பேரும் அந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
இங்க ஜங்குக்கும் சுஜியும் வந்து ஆஹ், அங்க நடக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து ரிஷாக்கு செம்ம கோபம், எனக்கு எல்லார் முன்னாடியும் வாயின்னு ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வைனை எடுத்து லைக் வந்து பக்கத்து டேபிளில் இருக்குல்ல அதை எடுத்து டயாங் மேலே ஊற்ற பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த வைன் என்ன ஆகுதுன்னா ஜிமின் மேலே போய் விழுந்துருது. லைக் டயாங் டக்குன்னு கீழே குனிஞ்சிருப்பாரு. அப்போ அது வந்து ஜிமினோட மூஞ்சிலே போய் திரிக்குது. எல்லாருக்கும் செம்ம சிரிப்பா வருது, மூணுல செம்மையா சிரிக்கிறாங்க. சிரிக்கிறியாடி சிரிக்கிறியா, இரு உன்னை என்ன பண்றான்னு பாரு அப்படின்ற மாதிரி மூணு வந்து செம்மையா பிடிச்சி கிஸ் பண்ணிட்டாரு ஜிமின்னு. லைக் வந்து எல்லாருக்கும் என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அத்தையா என்ன பண்றாரு, இதை பாரு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து வன்முறையில எல்லாம் கையை எடுக்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி வந்து டயாங் சொல்லிட்டு இருக்காரு. அக்கேன்னு ஒரு வயனை எடுத்து டயாங் அக்கேன்னு ஊத்துறாங்க. பட் ஆனால் இந்த டைம் அது என்ன ஆகுதுன்னா சுச்சியோட மூஞ்சில போய் விழுதுறது. செம்மையும் ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாரு. ஐயோ வயன்லயே வந்து எல்லாம் குளிப்பாட்டிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருக்கு இருக்கு. இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கிண்டல் பண்றாரு. இருக்குண்டா இருக்கும், மானம் கெட்டவனு இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வயனை எடுத்து அவங்க இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலு என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு எல்லாம் ஒயினு தூக்கி போடுறது, ஃபுட்டு தூக்கி போடுறதுன்னு வந்து ஒரு பெரிய கலவரமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாக்கா பச்சி என்ன பண்ணுறதுனா டயாங்கு ரிஷாவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. போயிட்டு ஒரு யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்ல வந்து வால்ல பின்பட்டு எங்கடி போன, எங்க போன இந்த ஒரு மாசமா எங்க போனேன், எவ்வளோ டென்ஷன் ஆனிச்சுன்னு தெரியுமா எனக்கு, பெருசா டிவோர்ஸ்ல வேலை கையெழுத்து போட்டிருக்க, யாரை கேட்டு நீ போட்ட, யாரடா கேட்கணும், யாரை கேட்கணும், அதான் உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல, அப்புறம் என்ன மயத்துக்கு வந்து இப்போ இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்க போனா உனக்கு என்ன, அதான் சொன்னல நீயே எக்கண்ணும் நிக்காதப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் என்னத்துக்குடா இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க எங்க போனேன்னு அப்படின்ட்டு வந்து ரிஷா சொல்லும்போது தான் டயாங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி நான் பேசினது அவருக்கு புரியுது, அது எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்க கண்ணு அவ்வளோ வந்து டியர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, அது அவருக்கு நல்லாவே தருது. அவர் வந்து ரிஷா வாக் பண்ணிட்டு சாரிடி நீ இருக்கும்போது உன்னோட ஒர்த் எனக்கு தெரியல, ஆனால் நீ இல்லாத இந்த 1 மந்த் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆரம்பத்தில் எனக்கு புரியல, ஆனால் போக 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 எங்கே பார்த்தாலும் நீ மட்டும் தாண்டி எனக்கு தெரியுற, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இந்த 6 மந்த்ஸாக, ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன்டி, சாரிடி, ரொம்ப 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 சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் எப்போவும் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டேன், என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து டயாங் வந்து லைக் அவர் கண்ணும் கலங்கி அப்படியே டியர்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் முடியாது, நீ வந்து போனா போகணும், வானா வந்துடணுமா, அதெல்லாம் முடியாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் பாவம் இல்லையா, நான் உன் புருஷன் பாவம் இல்லை, இந்த குட்டி பேர் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேசுறாரு. ரிஷாக்கா என்னடா இது இவனா இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் அப்படியே வந்து கொஞ்சி கொலாவி அப்படியே டயாங்கும் வந்து ரிஷாவை வந்து லைக் வந்து ஃபர்கியூ பண்ண வச்சிடுறாரு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கேயே போய் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்டா. ஃபெரிஸ், பை பாய்.